ரவை பொங்கலுங்க. இது எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. ஐத்தா சமையலறை. ரவை பொங்கல் செய்யலாங்க. 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பை சிவக்க வறுத்துக்கலாங்க. சிவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். ரவையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவையை வறுத்தாச்சுங்க. எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை 3/4 பாகம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வெந்துருச்சுங்க. ரவை எடுத்த கப்புலையே 4.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொதிக்குதுங்க. இப்போ ரவை கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி வராத கிளறி விட்டுருக்கலாங்க. ரவை வெந்துருச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்குனா இஞ்சி போட்டுக்கலாங்க. 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வேப்பிலை போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தாளிச்சதை ரவையில் போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரவை பொங்கல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும்.